ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு க்ளூ கன் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் நமக்கு தேவைப்படும். இந்த கார்ட்போர்ட் பீஸில் க்ளூ கன்னோட ஷேப்பில் ஒரு ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவோம். இந்த மாதிரி வரைஞ்ச அந்த ஷேப்பை ஒரு பிளேடை யூஸ் பண்ணி கார்ட்போர்ட் பீஸ்லேருந்து தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, பர்ஃபெக்டாக அதே ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு இதே மாதிரி இன்னொரு 4 பீஸ் தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு 4 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மக்கிட்ட டோட்டல் 5 பீஸ் இருக்குது. இந்த 5 பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை மட்டும் இப்படி தனியாக எடுத்து ஒரு க்ளூ ஸ்டிக்கை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி மேலே வச்சு அந்த க்ளூ ஸ்டிக்கோட போர்ஷனை ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். க்ளூ ஸ்டிக்கோட அதே சைஸுக்கு இப்போ இந்த பீஸில் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மார்க் பண்ண போர்ஷனை மட்டும் தனியாக ஒரு பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, மார்க் பண்ண போர்ஷன்ஸை தனியாக கட் பண்ணியாச்சு. இதில் இந்த பீசஸ் எல்லாம் தான் நமக்கு தேவைப்படும். இந்த சென்டரில் உள்ள பீஸ் நமக்கு தேவைப்படாது, ஸோ தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த 3 பீஸ் மாதிரி டோட்டல் செட் ஆஃப் 3 பீஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 3 பீஸ் ஆஃப் செட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி கட் பண்ணாத ஒரு பீஸ் எடுத்து அதில் இந்த ஒரு ஹாஃப் போர்ஷனில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கட் பண்ண ஒரு பீஸை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஒட்டிடுவோம். இப்போ இந்த க்ளூ எல்லாம் செட் ஆகி முடிஞ்சுட்டு நம்ம இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி 2வது பீஸை இந்த பீஸுக்கு மேலே ஒட்டியிருக்கோம். ஓகே, கட் பண்ணி வச்ச 2வது பீஸ் ஒட்டியாச்சு. இனி இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச 3வது பீஸை இந்த பீஸுக்கு மேலே ஒட்டிடுவோம். க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, 3வது பீஸையும் இந்த பீஸுக்கு மேலே ஒட்டியாச்சு. இந்த க்ளூவெல்லாம் செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு நம்மளோட க்ளூ ஸ்டிக் இந்த க்ளூ கன்னில் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம 3 செட் ஆஃப் பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பேலன்ஸ் வர்ற பீஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுவோம். ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நான் ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் எல்லாத்தையும் ஒட்டுறேன். அதுக்கடுத்து கட் பண்ணி வச்ச இந்த 3 பெரிய பீஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற போர்ஷனில் ஒட்டிடுவோம். ஓகே, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு இந்த பீஸ் எல்லாம் க்ளூ செட் ஆகிறதுக்காக தனியாக மாற்றி வச்சுருவோம். அடுத்து நமக்கு ஒரு ஹீட்டிங் செக்ஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி குட் நைட் இல்லாட்டி ஆல் அவுட்டோட பழைய அடாப்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே நமக்கு ஒரு ஹீட்டிங் செக்ஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இந்த தேவையில்லாத சுவிட்சுக்கெல்லாம் போகிற கனெக்ஷனை கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த வயர்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு ஒயிட் கலர் போர்ஷன் தெரியுதுல, இதுதான் நமக்கு தேவையான ஹீட்டிங் செக்ஷன். ஸோ இது ஒரு போர்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த போர்ட்லேருந்து இந்த ஹீட்டிங் செக்ஷனை தனியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஒரு செக்ஷனை தான் நம்மளோட க்ளூ கன்னில் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஜூஸ் கேன்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று கட் பண்ணி எடுத்து அதுலேருந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பீஸே போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸை ஒரு கோன் ஷேப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ரோல் பண்ணிக்குவோம். ரோல் பண்ணி ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நம்மளோட ஹீட்டிங் செக்ஷனுக்குள்ளே ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி இந்த கோன் பீஸை இன்சர்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்குவோம். இந்த கோன் பீஸை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசிவாக நிறைய போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷனை ஒரு சிசரோ இல்லை பிளேடோ யூஸ் பண்ணி தனியாக கட் பண்ணி மாற்றிக்குவோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸசிவாக இருந்த போர்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த கோன் பீஸை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இந்த கோன் பீஸை பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஏசி கோடு ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ஏசி கோடை ஹீட்டிங் ஸ்டேஷனில் 2 வயர் வரும். அந்த 2 வயர் கூட கனெக்ட் பண்ணி சேஃபாக டேப் பண்ணிக்குவோம். ஓகே, சேஃபாக கனெக்ஷன் கொடுத்து டேப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஹீட்டிங் செக்ஷனையும் வயரையும் எடுத்து நம்ம மேக் பண்ணி வச்ச இந்த பீஸில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி இந்த வயர் பிளேசிங் ஆகிறதுக்காக ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வயரை வச்சு பென்சிலை வச்சு இந்த வயர் வர்ற போர்ஷனை மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ண போர்ஷன்ஸை ஒரு பிளேடை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ இந்த கட் பண்ண போர்ஷனில் நம்மளோட ஏசி கோடை சிம்பிளாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்குவோம். ஃபிட் பண்ணிட்டு அந்த ஹீட்டிங் செக்ஷனை நம்ம கட் பண்ண பீஸோட ஃப்ரண்டில் வச்சுக்குவோம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ஒரு ஃபுல் பீஸ் ஒன்று எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டாப் போர்ஷனில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தனியாக பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் டேப் அப்ளை பண்ணிடுவோம். டேப் அப்ளை பண்ணும்போது நம்ம கட் பண்ண அந்த போர்ஷன்லேயே ஏசி கோட் ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இனி ஏசி கோட் அவுட் ஆகிற கீழ் போர்ஷன்லேயும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டேப் அப்ளை பண்ணிடுவோம். ஆல்சோ ஹீட்டிங் செக்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியும் டேப் அப்ளை பண்ணணும். ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், நான் ஹீட்டிங் செக்ஷனை ஃபுல்லாக டேப்பை வச்சு கவர் பண்ணிட்டேன். அடுத்து க்ளூ ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுற அந்த போர்ஷன்லேயும் சின்னதாக கொஞ்சம் டேப் அப்ளை பண்ணிக்குவோம்.
ஓகே, அவ்வளோதான், ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி ஒரு க்ளூ ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்குவோம். க்ளூ ஸ்டிக் பர்ஃபெக்டாக ப்ளேசிங் ஆகுது. அவ்வளோதான், நம்மளோட க்ளூ கன் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த ஏசி கோடை கரண்டில் கனெக்ட் பண்ணி இந்த க்ளூ கன் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ண இந்த போர்ஷனோட பர்பஸே க்ளூ ஸ்டிக்கை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த க்ளூ கனில் ட்ரிகர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த போர்ஷனை ஓப்பனாக வைக்கிறதுனால க்ளூ ஸ்டிக்கை நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணி இந்த க்ளூ கனை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட க்ளூ கன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடையிலேருந்து வாங்குற க்ளூ கன் மாதிரியே பர்ஃபெக்டாக நம்மளோட க்ளூ கன் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறையா பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.